பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அவரது துணைவியார் டதஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில் ஆகியோர் நேற்று ஆசியான் தலைவர்கள் மற்றும் அவர்களது துணைவியரை கௌரவிக்கும் வகையில் ஒரு காலா இரவு சிறப்பு விருந்துபசரிப்பை நடத்தினர். இது 47வது ஆசியான் உச்சி மாநாட்டின் வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் ஆசியான் நாடுகளுக்கு இடையிலான நட்பு, ஒற்றுமை மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையை பறைசாற்றும் விதமாகவும் வண்ணமயமாக வித்தியாசம் காட்டியது இந்த விழா. அன்வாரின் தலைமைத்துவத்தில் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்து அன்பு காட்டியது விழா. மேடை முதல் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு வரை அத்தனையிலும் புதுமை காட்டி அசத்தியது நிகழ்வு. ஆசியான் தலைவர்களும் அவர்களது துணைவிமார்களும் பஹாங்கில் உள்ள பெந்தோங் சிறைச்சாலை கைதிகளால் வடிவமைக்கப்பட்ட பிரத்யேக ஆடை முதல் பிரேசில் அதிபரின் சர்ப்ரைஸ் பிறந்தநாள் வரை கொண்டாட்டத்தை வேறு கோணத்தில் உற்சாகமாக்கியது. நேற்று பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வாவின் 80வது பிறந்த நாள் என்பதால் ஆசியான் சபையில் அவருக்கான பிறந்தநாள் கொண்டாட்டத்தை அவருக்கு தெரியாமலேயே ஏற்பாடு செய்திருந்தார் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். ஆசியான் தலைவர்களின் கரகோஷத்திற்கு மத்தியில் பிரேசில் அதிபரை வாஞ்சையோடு கைப்பிடித்து அழைத்து வந்த அன்வார் மேடையில் வரவழைக்கப்பட்ட அணிச்சலை வெட்டி மகிழ்ந்தனர். அன்வார் உட்பட அனைவரும் பிறந்தநாள் வாழ்த்து பாடலை உற்சாகமாய் பாடி பிரேசில் அதிபரை நெஞ்சுருக வைத்தனர். புகழ்பெற்ற மலேசிய பாடகர்களின் படைப்புகள், பினாங்கைச் சேர்ந்த மணல் கலைஞர் பெர்னிஸ் ஓங்கின் காட்சி நிகழ்ச்சி என ஒவ்வொரு அங்கத்திலும் தனி முத்திரை காட்டிய இந்த நிகழ்வில் மலேசியாவின் பல்லின கலாச்சார தன்மையை பிரதிபலிக்கும் விதமாக மலாய், சீனம், தமிழ் என வெவ்வேறு மொழிகளில் விதவிதமான நடனங்களில் ஏற்பாடு செய்யப்பட்ட நடனங்கள் விழாவின் உச்சமாய் ரசிக்க வைத்தது அனைவரையும். மிக நேர்த்தியான ஒருங்கிணைப்பில் சிறப்பான பாடல் தேர்வு, நடன அசைவுகள் என மாநாட்டு மையம் முழுக்க மகிழ்ச்சியை நிரப்பியது படைப்புகள். எல்லாவற்றுக்கும் மேலாக நம் இந்திய பாரம்பரிய உடையில் நமது கலைஞர்கள் அபிநயித்த தமிழகத்தின் நாட்டுப்புற பாடகி விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணனின் புகழ்பெற்ற பாடலான தோட்டுக்கட ஓரத்துல தோடு ஒன்னாங்கே தோடு ரெண்டாங்கே பாடல் உற்சாகத்தின் உச்சம் தொட்டதோடு நமக்கும் அது அளவிலா பேரானந்தம் தந்தது. மொத்தத்தில் அசத்தலாய் ஒரு ஆசியான் பெருவிழாவை வெற்றிகரமாய் நடத்தி முடித்து நெஞ்சம் நிமிர்ந்து நிற்கிறார் நம் பிரதமர். நாளைய நம் தலைமுறை சிறந்து விளங்க சமய நெறிகளை போதிப்பதை நோக்கமாக கொண்டு ஓம்ஸ் அறவாரியம் இலவசமாக ஓம்ஸ் சமய வகுப்பினை நடத்தி வருகிறது. இலவச வகுப்பு என்பதோடு கட்டொழுங்கு மிக்க தலைமுறையை உருவாக்க வேண்டும் எனும் நோக்கில் இந்த வகுப்பிற்கு நேரம் தவறாமல் விடுப்பு எடுக்காமல் கட்டொழுங்கோடு வரும் மாணவர்களுக்கு மாதம் தோறும் 30 வெள்ளி ரொக்கப்பணமும் வழங்கப்படுகிறது. அதோடு பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகிறது ஓம்ஸ் அறவாரியம். அந்த வகையில் இன்று 28/10/2025 செவ்வாய்க்கிழமை மாலை 7:30 மணியளவில் நடைபெறும் சமய வகுப்பில் சிறப்பு நிகழ்வாக பஞ்ச புராணம் பாராயணம் அங்கம் இடம்பெறுகிறது.
ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் முன்னிலையில் நடைபெறும் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக தமிழகத்தில் இருந்து கைலை அறக்கட்டளையின் நிறுவனர் முனைவர் கைலை துரைசாமி கலந்து கொள்கிறார். இந்த அற்புத நிகழ்வினில் பெற்றோர் அனைவரும் தங்களின் குழந்தைகளோடு கலந்து கொண்டு பயன்பெறுமாறு ஏற்பாட்டு குழுவினர் கேட்டுக் கொள்கின்றனர். ஓதுவார் செல்வம் மற்றும் ஆசிரியை திருமதி சித்திரை மலர் ஆகியோரின் போதனையில் கடந்த 2 வருடங்களாக பயிற்சி பெற்று வரும் சமய வகுப்பினைச் சேர்ந்த அனைத்து மாணவர்களுக்கும் நற்சான்றிதழும் இந்நிகழ்வில் வழங்கப்படவிருக்கிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.